GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 243 தொகுதிகளில் 202 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. எதிர்க்கட்சியான மகாகத்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 141 தொகுதிகளில் போட்டியிட்டு 25 இடங்களிலும், காங்கிரஸ் 61 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்றன. பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட்டை இழந்து படுதோல்வியடைந்தது. இந்த மோசமான தோல்வி எதிர்க்கட்சிகளிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் முன்னாள் முதல்வருமான லாலு பிரசாத் யாதவின் மகளும் தேஜஸ்வி யாதவின் சகோதரியுமான ரோகிணி ஆச்சாரியா கடந்த 15ஆம் தேதி அரசியல் மற்றும் குடும்பத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார். மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், நான் அரசியலை விட்டு விலகுகிறேன், என் குடும்பத்தையே துறக்கிறேன். சஞ்சய் யாதவும் ரமேஷும் என்னிடம் இதை செய்ய சொன்னார்கள். எல்லா பழிகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பரபரப்பை ஏற்படுத்தினார். தேஜஸ்வியின் நெருங்கிய நண்பரும் கட்சியின் மூத்த தலைவருமான சஞ்சய் யாதவ் தன்னை விலகச் சொன்னதாக ரோகிணி கூறியது சொந்த கட்சியினர் மத்தியிலேயே பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதற்கு அடுத்த நாளே, அதாவது 16ஆம் தேதி ரோகிணி வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், நேற்று ஒரு மகள், ஒரு சகோதரி, ஒரு திருமணமான பெண், ஒரு தாய் அவமானப்படுத்தப்பட்டாள். அவள் மீது மோசமான வார்த்தைகள் வீசப்பட்டன. அவளை அவர்கள் செருப்பால் அடிக்க முயன்றார்கள். சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கவில்லை என்பதாலே எனக்கு இந்த அவமானம். அழுது கொண்டிருந்த தாய் மற்றும் சகோதரிகளை விட்டுவிட்டு வெளியேறினேன். என் தாய் வீட்டிலிருந்து என்னை பிரித்து அனாதையாக்கி விட்டார்கள். என்னை அழுக்கானவள் என்று விமர்சித்தனர். கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டும் தேர்தலில் நிற்க சீட் வாங்கிக் கொண்டும் எனது அழுக்கு சிறுநீரகத்தை என் தந்தைக்கு பொருத்தியதாக பழி சுமத்துகின்றனர். நான் என்ன தவறு செய்தேன்? எனது சிறுநீரகத்தை கொடுத்து என்னுடைய கடவுளான என் அப்பாவை காப்பாற்றினேன். ஆனால் தற்போது அந்த சிறுநீரகத்தை அழுக்கு என்கிறார்கள். நான் செய்த இந்த தவறை வேறு யாரும் செய்யக்கூடாது. யாரும் என் பாதையில் நடக்க வேண்டாம். ரோகிணி போன்ற மகள் யாருக்கும் வேண்டாம். திருமணமான பெண்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். திருமணமான பெண்கள் தங்களின் கடவுளான தந்தையை காப்பாற்ற எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அதற்கு பதிலாக அந்த வீட்டில் இருக்கும் மகனிடம் உனது சொந்த சிறுநீரகத்தையோ அல்லது அவரது நண்பரின் சிறுநீரகத்தையோ வழங்கச் சொல்லுங்கள். பெண்கள் தங்கள் குடும்பம், குழந்தைகள், மாமியார் வீட்டை மட்டும் கவனியுங்கள். பெற்றோரை புறக்கணியுங்கள். என் குடும்பம் 3 குழந்தைகளை விட்டுவிட்டு கணவரிடமோ மாமியாரிடமோ அனுமதி பெறாமல் சிறுநீரகத்தை தானம் செய்தது பெரும் பாவமாகிவிட்டது. யாரும் என்னை போல் தவறு செய்ய வேண்டாம். ரோகிணி போன்ற மகள் யாருக்கும் வேண்டாம் என்று வேதனை தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ரோகிணி நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாகவும், ஆனால் அதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்த சூழலில் தான் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்த ரோகிணி தற்போது சொந்த குடும்பத்தினர் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியிருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் தோல்வியால் துவண்டு கிடந்த RJD தொண்டர்களை ரோகிணியின் குற்றச்சாட்டு மேலும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.